ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நம்ம ஆட்களை பார்த்தாவே நகி நகி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. தாஜ்மஹால் ஃபுல்லாக வந்து அலோடு கிடையாது. நம்ம 3 பேர் வந்தோம். ஸோ அதனால் ஒரு ஆள் அப்படியே வெளியே நிறுத்திட்டு பேக் வியூ அப்படியே தெரியுது பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி 6வது நாள். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ராவில் இருக்கோம். ஆக்ராவில் தாஜ்மஹால் பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் லக்கி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ரூம் புக் பண்ணோம். ஏன் இந்த இடத்துல ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து 1300 ரூபா தான். ஏசி நான் ஏசி எல்லாமே இருக்குது. இங்கேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நீங்கள் இங்கேயே ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2-3 இடத்துல வச்சுருக்காங்க ஹோட்டல். நல்லா இருக்குது, நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ நான் ஏன் இங்கே ரூம் புக் பண்ணோம் அப்படிங்கிறத காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். நம்ம தங்கியிருந்த ரூமில் அப்படியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கேயே மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தாங்க மேலே ஒரு மெயின் மேட்ரு இருக்குது. அப்படியே மேலே பார்த்துட்டே வாங்களேன். ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டே பண்ணி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹால் ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இங்கே நின்று பார்த்தா தாஜ்மஹாலோட ஃபுல் வியூ தெரியுது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கேயே ரூம் புக் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி போய் பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதனால தான் ரூமை நம்ம இங்கே புக் பண்ணோம். நல்லா இருக்குது. அடுத்து நம்ம ஆக்ரா ஃபோர்ட் போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கே போனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே வந்து வெள்ளிக்கிழமை க்ளோஸ்டு. ஸோ யாரும் வெள்ளிக்கிழமை வந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமை எப்பயுமே இங்கே க்ளோஸ்டு. இங்கே தாங்க என்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க. செக் பண்ணி உள்ளே என்டர் பண்ணணும். ஆனால் இப்போ லீவுங்கிறனால ஸோ உள்ளே அலௌட் கிடையாது. எவ்வளோ பெரிய கேட். எதுவும் எழுதியிருக்குன்னு தெரியல. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா நதிக்கரையில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த நதிக்கரையில் தான் ஷாஜகான் மும்தாஜுக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கட்டி வச்சிருக்காரு. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ எவ்வளோ காதல் இருந்தால் இப்படிலாம் கட்ட தோணும். நமக்கு எக்ஸட்டாக இப்போ உள்ளே போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அலோடு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடேனா க்ளோஸ்டு. ஸோ அதனால் நம்ம உள்ளே போக முடியல. ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக லவ்வரோட வரணும். அதாவது உங்கள் ஒய்ஃபோட வந்தீங்கன்னா நல்லா உள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரா பக்கம் உள்ள கட்டி வச்சுருக்காங்க. எப்பயுமே காதல் அழகானது அப்படின்னு சொல்லி இந்த இடம் நிரூபிக்குதுங்க. ஸோ சுற்றி மெரூன் கலர் சுவர் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ சுவர்களுக்கும் ஒளி உண்டு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை சொன்னப்ப ஸோ அதை தான் நானும் திரும்ப சொல்கிறேன். அழகாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. காதலின் நினைவிடத்துக்கு வந்துட்டு காதல் சொல்லாமல் போனால் ரொம்பவே தப்பாச்சு இல்லைங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் லவ் யூ கைஸ். மக்களே, ஆக்ரா ஃபோர்ட் வந்துட்டோம். ஸோ லக்கேஜ் எல்லாம் அப்படியே வண்டியிலே வச்சுட்டு ஒரு கிளாக் ரூம் இங்கே இருக்கான், இங்கே வச்சுருக்கலாம். மக்களே, ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் ஹெல்மெட்டும் வந்து எங்கேயுமே வகைச்சு விட மாட்டேங்கிறாங்க. நம்ம 3 பேர் வந்தோம். ஸோ அதனால் ஒரு ஆள் அப்படியே வெளியே நிறுத்திட்டு 2 பேர் மட்டும் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ டப்புன்னு உள்ளே பார்த்துட்டு நம்ம போனால் தான் அடுத்து மோகன் வந்து வருவாப்பில். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம் பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டே போங்க. இங்கே பாருங்கள், ஜெயிலில் இருக்கும் போல இருக்குது. நம்ம ஊரில் செங்கல்ல கட்டுவோம் இல்லையா வீடு, இந்த மாதிரி ஃபுல்லாக செங்கல் இதாகவே இருக்குது.
மண் பாருங்க, செம்மண் கல்லை வச்சு அங்கே கட்டியிருக்காங்க. நல்லா அப்படியே பாருங்கள், ஃபுல்லாகவே சுற்றி அந்த மெரூன் கலர் கட்டு தான். நல்லா உயரமாகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எந்த இடம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம தாஜ்மஹால் பார்க்கல இல்லையா, ஸோ அதனால் ஆக்ரா பார்க்கலாம்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் ப்ரிப்பேராக பிளான் பண்ணி வந்துடுங்க. நம்மளது பிளான் அங்கங்கே மிஸ்யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக வாங்க. எதை கேட்டாலும் நம்ம ஆட்களை பார்த்தாவே நகி ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட டீட்டெயில்ஸோ கேட்குறாங்க, பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்துடுங்க, சரிங்களா? இதை பாருங்களேன், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக அணிலாக இருக்குது. ஏதோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இது உருதுன்னு நினைக்கிறேன், அதனால் சரியாக எதுவும் தெரில. ஏங்க முக்கியமான விஷயங்க, இதுதான் ஜஹாங்கீர் அந்த குளிக்கிற அந்த பாத் டாப்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. இவருங்க தான் ஜஹாங்கீர் குளிக்கிற இடம். ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் அனைவரும் சைனீஸ் மக்களே. பேக் சைடு வந்துட்டோம். இங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்களேன், தாஜ்மஹாலோட பேக் வியூ அப்படியே தெரியுது பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா தாஜ்மஹால் பாருங்களேன். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் போயிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கேமராக்கு இது இருந்து எடுத்தோமா பக்கவாக தெரியும். கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஷாஜகானோட மகன் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவருடைய மகன் இங்கே தான் இதில் போய் வச்சுட்டு ஆக்ரா தெரியுற மாதிரி பார்க்குற மாதிரி அப்படிதான் வரலாறு வந்துச்சு. கிட்டத்தட்ட உள்ள போயிட்டே இருக்காங்க பாருங்களேன். நினைக்கிறேன் அவ்வளோதான். அவ்வளோதான் க்ளோஸ் கிடக்குது. ஆமாம், அதோட க்ளோஸ் அது. அந்த தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோட்டைக்கு வாங்க. பிளேஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேறு லெவல். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது இந்த இடம் வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். மக்களே, ஆக்ரா கோட்டையை பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வரும்போது என்னென்னா, வெஸ்ட் பெங்காலிருந்து லடாக் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஆக்ரா வந்துட்டாங்க. அவங்க நம்ம மீட் பண்ணிவிட்டு நாம் கிளம்பிட்டோம். அவங்க இப்போ கோட்டையை பார்த்துட்டு பஞ்சாப், காஷ்மீர் அப்படி சுற்றி வராங்க. ஸோ நம்ம டெல்லி போய்ட்டு வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து மணாலி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே.